மோடிக்கு மரண பயத்தை காட்டிய பொதுமக்கள். ராமேஸ்வரம் வருகை திடீர் ரத்து, அதிர்ச்சியில் பாஜக. அதாவது பாம்பன் புதிய ரயில் பாலம் திறப்பு விழா இன்னும் 2 வாரத்துக்குள் நடக்கும் என்றும் இந்த விழாவில் பிரதமர் மோடி பங்கேற்க அதிக வாய்ப்புள்ளது என்று தெற்கு ரயில்வே மேலாளர் கூறியுள்ளார். மேலும் ராமநாதபுரம் மாவட்டம் மண்டபம் பகுதியும் ராமேஸ்வரம் தீவையும் இணைக்கும் வகையில் அமைக்கப்பட்டுள்ள பழைய ரயில் தூக்கு பாலம் சேதம் அடைந்ததால் பாம்பன் கடலில் 550 கோடி மதிப்பில் புதிய ரயில் பாலம் கட்டப்பட்டுள்ளது. இந்த பணிகள் முழுமையாக நிறைவடைந்துள்ளன. இந்த நிலையில் புதிய ரயில் பாலத்தை பிரதமர் மோடி திறந்து வைப்பார் என்று தெற்கு ரயில்வே துறை சார்பில் தெரிவிக்கப்பட்டிருந்தது. மேலும் பிரதமர் வருகைக்காக திறப்பு விழா தேதி அறிவிக்கப்படாமல் உள்ளது. பணிகள் முடிவடைந்து சுமார் 3 மாதங்கள் ஆகிவிட்ட நிலையில் இன்னும் 2 வாரத்துக்குள் பாம்பன் புதிய ரயில் பாலத்தை பிரதமர் மோடி திறந்து வைப்பார் என்று தகவல்கள் வெளியாகியுள்ளது. குறிப்பாக புதிய பாலம் திறப்புக்கு முன்பாக இதுவரை 3 முறை ஒத்திகையும் நடத்தப்பட்டுள்ளது. இந்த நிலையில் தெற்கு ரயில்வே கூடுதல் மேலாளர், ரயில்வே கோட்ட மேலாளர் சரத் விஸ்வா உள்ளிட்ட ரயில்வே உயர் அதிகாரிகள் பாம்பன் பாலம் பகுதியில் நேற்று ஆய்வு செய்தனர். பாம்பன் சாலை பாலத்திலிருந்து புதிய ரயில் பாலம் பிரதமர் மோடி கலந்து கொள்ளும் திறப்பு விழா நிகழ்ச்சிக்காக ராமேஸ்வரம் பேருந்து நிலையம் அருகே உள்ள ஆலய வளாகம், மண்டபம் முகாம், ஹெலிபேட் தளம், குத்துக்கால் மண்டபம், ரயில் நிலையம் உள்ளிட்ட பகுதிகளை தெற்கு மேலாளர் ஆய்வு செய்தார். தொடர்ந்து ரயில்வே அதிகாரிகள், காவல்துறை, மத்திய மாநில உள்துறை அதிகாரிகளும் விழாவில் ஏற்பாடு குறித்து ஆலோசனை நடத்தினர். மேலும் கூடுதல் மேலாளர் செய்தியாளர்களிடம் பேசுகையில், பாம்பன் புதிய பாலத்தை பிரதமர் திறந்து வைக்கும் தேதி இன்னும் அறிவிக்கப்படவில்லை. எனினும் 2 வாரத்துக்குள் பாம்பன் பாலம் திறப்பு விழா நடக்கும். பழைய பாலத்தை பராமரிப்பு குறித்து பின்னர் முடிவு செய்யப்படும். புதிய பாலத்துக்கு முன்னாள் குடியரசுத் தலைவர் அப்துல் கலாம் பெயரை வைப்பது குறித்து இப்போதைக்கு எதுவும் சொல்ல முடியாது என தெரிவித்துள்ளார். இந்த சூழ்நிலையில்தான் மோடி வருகைக்காக தேதி இன்னும் குறிப்பிடவில்லை என்றாலும் அவர் உறுதியாக இந்த பாலத்தை திறந்து வைப்பதற்காக வருகை தர உள்ளார். ஏற்கனவே மோடி ராமநாதபுரம் மாவட்டம் ராமேஸ்வரம் வருகை தந்து பல்வேறு கண்டனங்கள் எழுப்பப்பட்டு வந்தது. குறிப்பாக ஆங்காங்கே கண்ணீர் அஞ்சலி போஸ்டர்கள் வைத்து அவருக்கு எதிர்ப்பும் தெரிவித்தனர். கருப்பு கொடி காட்டியும் எதிர்ப்பு தெரிவித்து வந்தார்கள். தற்போது அவருக்கு எதிர்ப்பு தெரிவிக்கும் வகையில் ராமநாதபுரம் மக்கள் ஈடுபட உள்ளதாகவும் தகவல்கள் வெளியாகியுள்ளது. இந்த தகவல் பாஜகவினரை கடும் அதிர்ச்சியில் ஆழ்த்தியுள்ளது என அரசியல் வட்டாரங்கள் கூறி வருகின்றனர். சரி, இந்த வீடியோ பற்றிய உங்கள் கருத்துக்களை கமெண்ட்ல சொல்லுங்க. மேலும் வீடியோ பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி.